தொழில் மாற்றம் உண்டு, ஒரு வீடு மாற்றம் உண்டு, வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம், வாழ்க்கையே மாறிடும். கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம். பண வரவுகளை கண்டிப்பாக கொடுக்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பல வழியில் பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடக ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணியாக இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு வருட பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது, இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். அப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த குரு, சனி, ராகு, கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் தீமையை செய்யும், இல்லை எல்லா கிரகமும் நன்மைகள் செய்யணும், இல்லை எல்லா கிரகமும் தீமையை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த கடக ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல கூடிய குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ராசிக்கு வராரு. அதே போல் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு. 8ஆம் இடத்தில் ராகு, 2ஆம் இடத்தில் கேது. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மிக்சட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடகராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே நிறைய நஷ்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேலை இழப்பு. அந்த வேலை இழப்பெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னா அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இருந்திருக்காது. திடீர்னு ஒரு வேலை போகக்கூடிய ஒரு சூழல், திடீர்னு கம்பெனி மூடியிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களை டார்ச்சர் பண்ணி வெளியே அனுப்ப வேண்டிய சூழ்நிலைகள்லாம் கடந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அந்த நிலைகள் மாறும். இப்போ புதிய வாய்ப்புகள் கைகூடும். புதுசாக ஏதாவது வேலை தேடுவீங்க, புதுசாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக உண்டு. அதேமாதிரி வேலை மாற்றம் பண்ணும்போது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பண்ணீங்க, அதேமாதிரி ஊர் மாறி பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க, வேறு ஊருக்கு ஒரு மாற்றம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க வச்சுங்க, அதை எடுத்துக்கோங்க, லைஃப் சூப்பராகிடும். அதேமாதிரி உங்களுக்கே வேறு ஊருக்கு போய் வேலை தெரிஞ்சணுன்னு தான் தேடுங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வரக்கூடிய காலகட்டங்களை வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய நேரம். நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே ஒரு இடமாற்றம் உறுதியாக உண்டு. அதை செஞ்சுக்கோங்க, அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு வெளிநாட்டில் இருக்கீங்க, ஒரு வேலை இல்லை வச்சிங்களேன், பக்கத்து ஸ்டேட்டில் ட்ரை பண்ணுங்கள், பக்கத்து ஊரில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும். நீங்கள் கொஞ்சம் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் தப்பு இல்லை, உங்களோட லைஃபும் நல்லாயிருக்கும், ஃபேமிலியோட லைஃபும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி இங்கே இருக்கீங்க, கணவர் அங்கே இருக்கார், மனைவி இங்கே இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு போய் அங்கே வச்சுக்கலாம். அதே மாதிரி மனைவி இங்கே இருக்காங்க, கணவர் இங்கே இருக்கார், அவர் அங்கே வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு நேரம். குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சவங்க சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு அமைப்பு வெளிநாட்டில், இது எல்லாமே நடக்கும். அதே போல் நிறைய பேர் படித்து முடித்து வெளிநாட்டில் வேலை இல்லாமல் இருக்கீங்க கடகராசி என்பவர்கள், அவங்களாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் எந்த இடத்துல முடிச்சிங்களோ அதே ஸ்டேட்டில் தேடாமல் வேறு ஸ்டேட்டில் தேடுங்க, இல்லை வேறு கண்ட்ரி கூட ட்ரை பண்ணுங்கள், தப்பு ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்தியா தான் தேடணும் அவசியம் கிடையாது. வேறு ஸ்டேட்டு, வேறு கண்ட்ரியில் நீங்கள் அங்கேருந்தே ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்குது. அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் முதல்ல தீரும். இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு என்ன தேவை? பணம் தேவை. அப்போ அந்த பணம் வேலை மூலமாக, தொழில் மூலமாக, இல்லை இடம் விற்று, வீடு விற்று, இல்லை யாராவது தர வேண்டிய பணம் வந்து அதன் மூலமாக உங்கள் கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம். ஏன்னா இந்த பாக்கியஸ்தானத்தில் சனி வராரு, ராசியில் குரு வராரு. இது என்ன ஆகுங்கன்னா உங்களுக்கு பண வரவுகளை கண்டிப்பாக கொடுக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பல வழியில் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக தொழிலில் இருக்கீங்க வச்சுங்க, தொழிலில் இருக்கக்கூடிய கடக ராசி என்பது என்ன பண்ணணும்னா இந்த காலகட்டத்தை தொழிலில் நம்ம நல்லா சம்பாதிக்கணும், இன்னும் வந்து நிறைய வந்து உழைப்பை போடணும், அதே மாதிரி நிறைய வந்து முயற்சிகள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாவே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸை கொடுத்துரும், எந்த பிரச்சனைகள் வராது. அதே போல் கடக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆர்டர், ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க, அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிங்கன்னா கிடச்சிரும், அது ஒரு லாபமாக மாறிடும், அது ஒரு பாக்கியமாக வேலை செய்யும். நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க அவங்க கொடுப்பாங்கன்னு, அதை ஃபாலோ பண்ணதுனால உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி உங்கள் பிஸ்னஸை எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், இந்த மாதிரி பண்ணுறானே, எனக்கு இது ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க, ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்க, யாராவது தெரிஞ்சவங்களுக்கு இது தேவைன்னா சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கடக ராசி என்பவர்களுக்கு
இந்த வருஷம் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய வருஷமா இருக்கும். ஏன்னா அந்த கடகராசி என்பது யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. உதவி கேட்க தெரியாதவர்கள் கடகராசி என்பது. உதவி அவங்க செய்வாங்க, எல்லாருக்கும் செய்வாங்க. ஆனால் உதவின்னு போய் ஒருத்தட்டே கேட்கறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, அவங்களே எதுவும் கஷ்டமாக தான் நம்ம போய் கேட்டால் அவங்க மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் கடகராசி என்பது. அவங்கள பற்றி யோசிக்காமல் நீங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் இந்த வருஷம் ஒரு இடமாற்றம் உண்டு. அப்போ இடமாற்றம் பண்ணால் என்ன பண்ணலாம்? ஒரு வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம். அந்த மாதிரி போகிறது இன்னும் சிறப்பு. அது பார்த்தீங்கன்னா மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும், அதே மாதிரி வளர்ச்சியும் கொடுக்கும். இல்லை சார் எனக்கு அவ்வளோலாம் கிடையாது சார், எனக்கு நான் லோன்லாம் வாங்க முடியாது சார், எனக்கு அந்த மாதிரி வீடு வாங்கிட்டுலாம் போக முடியாது, இடம் வாங்கிட்டுலாம் போக முடியாது. வாடகை வீட்டுக்காவது மாற்றுங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்படி மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உறுதியாக இருக்குது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இதில் பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்ன சார் அப்படின்னா, மன சஞ்சலங்கள் குழப்பங்கள் இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முக்கியமாக காதல் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. காதலை வீட்டில் சொன்னீங்க ஒத்துக்காமல் இருப்பாங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி திருமணம் ஆகி பிரச்சனையில் இருக்கீங்க வச்சுக்கிங்க, பிரிஞ்சிருக்கீங்க வச்சுக்கோங்க, அது ஒரு மன சஞ்சலத்தை கொடுக்கும், மன கஷ்டத்தை கொடுக்கும். அதை மட்டும் சேர்ந்து இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிங்க. அதுவும் நடக்க தான் செய்யும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய நேரம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்னன்னா கொஞ்சம் பணம் விரயமாகும், பணம் செலவாகும். அது செலவு பண்ணி தான் சில விஷயங்கள் செய்கிற மாதிரி தான் கடகராசி என்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. ஆனால் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. மொத்தத்தில் கடகராசி என்பவர்களுக்கு இடம் மாற்றம் உறுதியாக உண்டு. அனைத்து விதமான பாக்கியங்கள் கிடைக்கும். வேலை வாய்ப்பு, தொழில், திருமணம், குழந்தை பேறு, எல்லா விதமான இன்பங்களுடன் சந்தோஷங்களுடன் வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது.